சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஒவ்வொரு நாள் நம்ம வந்து டே டு லைஃப்பில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். யார் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சில பேருக்கு நிறைய பேர் தெரியாது. சில பேர் வந்து கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், நான் ஐடியில் ஒர்க் பண்ணலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யார் அப்படின்னு தெரியாது, அவங்க வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கான இந்த வீடியோ தான் இது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஐடி பேஸ்டு ஒர்க்கர்ஸ். அவங்க பேசிக்கலாகவே அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் வந்து C++ அந்த மாதிரி கூட படிச்சிருப்போம். பேசிக்ஸ் கம்ப்யூட்டர் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மட்டும் தெரியும்ல, பேசிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர்த்து அவங்க அதிகபட்சமாக கம்ப்யூட்டரில் நிறைய லேர்ன் பண்ணிப்பாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த மாதிரி சாஃப்ட்வேரை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்ற டூல் எல்லாமே அவங்க வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெக்னிக்கலாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து எப்படி வந்து உருவாச்சு? சில கட்டத்தில் நம்ம வந்து ஒரு சாப்பாடு புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கடையில் போய் தெரிஞ்சவங்களுக்கு மூலமாக போயிட்டு அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கப்புறமா வளர வளர அதை வந்து ஒரு ஈஸியாக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து ஒரு புக் பண்ணிக்கிட்டே போதும், அந்த டைமுக்கு உங்கள் வீடு தேடி வந்து இந்த சாப்பாடு வரும். அதே கான்செப்ட் தான். ஆனால் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க, அது ரேட்டு எல்லாமே அமௌண்ட் எல்லாமே பே பண்ணியிருப்பீங்க. பே பண்ணிவிட்டு இந்த மாதிரி வருது. இதே மாதிரி தான் ஒரு பொருளை தான் புக் பண்ணுறீங்க. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு மொபைலில் வச்சுருந்தாலே எல்லாமே வாங்கிடலாம். இதுக்கு பேக் எண்டில் என்னென்ன ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லாமல் அது எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேம் ரெடி பண்ணுறது, இது மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து என்னென்ன தேவைப்படுது, மக்களுக்கு என்ன தேவைப்படுது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து ஃபோனுக்கு ஏற்றது மாதிரி ஆண்ட்ராய்டு, iOS, மேக், அப்புறம் வந்து லினக்ஸ், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. பல விதமான சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட சாஃப்ட்வேருக்கு ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்க பர்சன் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் தான் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நம்ம பார்க்கும்போதே அந்த வெப்சைட் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதும் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து பல காலத்தில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்துடுறாங்க. ஆனால் யாருக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க தான் ரியல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போ தான் அந்த யூசர் வந்து இந்த உலகம் ஃபுல்லாகவே பரவ முடியும். நம்மளும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். என்ன பிளான் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணலாம், என்ன மாதிரி கேட்டகரியில் நம்ம படிச்சிருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக படிச்சிருக்கலாம், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸ்கூல்லேயே வந்து நீங்கள் வந்து முடிவு எடுத்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அது வந்து நாலேஜ் பேஸ்ட் தான். ஆனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கம்பெனியில் நம்மளுக்கு கிடைக்கணும். எங்கள் பேக்ரவுண்டில் வந்து நம்ம வந்து இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டால் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் இந்த பேக்ரவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து காமர்ஸ்ன்னு இருக்கனால அவங்க வந்து ஈஸியாக உள்ளே வர முடியாது. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டு ஈஸியாக வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த சைடில் நம்ம ஒர்க் பண்ணலாம் அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லேர்ன் பண்ணி செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள். ஒரு சாஃப்ட்வேருக்காக நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி முடிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் படித்து கோத்ரூ பண்ணிவிட்டு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி
அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நாலேஜபிளாக உங்கள் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். இந்த சாஃப்ட்வேர் சீரீஸில் வந்து லைஃப் டைம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கலாம். இது வந்து சும்மா ஒரு ஓவர் டாக் தான். இந்த மாதிரி டாக் வந்து நம்ம டெய்லி கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து எங்களோட கனெக்டில் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.